ஐயோ சாமி, எப்படியோ அடிச்சு பிடிச்சி எப்படியோ 2 வாட்டி ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. இத்தனை நாள் கூடயே உட்காந்து அம்மா அம்மான்னு கத்திட்டு கிடந்தாங்க. இப்போ பார்த்தா காணோம். ஸ்கூலில் போய் என்ன பண்ணுறாங்களோ, ஒரே நினப்பாக இருக்குது. அதான் சொல்லுவாங்களே, இருக்கிறப்ப அருமை தெரியாது, இல்லாதப்ப தான் அருமை தெரியும்னு. போனோடனே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீடே வெறிச்சோடி கிடக்குது. எப்படியும் வேலையை முடிச்சாச்சு. இனி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நீ மத்தியானம் சாப்பாட்டு ஆரம்பிக்க வேண்டியதான். அதை செஞ்சுட்டு நம்ம பாட்டுக்கு இருந்தோம்னா பிள்ளைங்க வந்துடுவாங்க. அக்கா, என்னக்கா பண்றீங்க? யாரு? சின்ன பொண்ணா? வா சின்ன பொண்ணு, உள்ளதான் இருக்க. வா வா. என்ன சின்ன பொண்ணு, வா வா. இப்பதான் வந்து உட்காரு. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைங்கக்கா, வீட்டு வேலை முடிச்சுட்டேன். எங்கள் அத்தை அவங்க பாட்டு சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. எனக்கு வீட்டில் இருக்கிறக்கே போர் அடிக்குதுக்கா. எத்தனை நேரம் தான் அந்த ஃபோனையே பார்த்துட்டு கிடக்குது, தலைவலி வந்துடுது. அதான் சரி உங்களை பாட்டு போகலாமேன்னு வந்தேன். சரி வா வா, உட்காரு வா. அப்புறம்க்கா 2 பேரும் போயிட்டாங்களா ஸ்கூலுக்கு? ஆமா சின்ன பொண்ணு போயிட்டாங்க. இப்பதான் கிளப்பிட்டு உட்காந்து கிடக்குறேன். மனசே ஒரு மாதிரியா இருக்கு. ஆமாங்கக்கா, அப்படிதாக்கா இருக்கும். நமக்கு ஆளுக்குள்ளே கைக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தாங்களே, இப்போ இல்லாதனால நம்மளுக்கு அப்படிதான் கஷ்டமாக இருக்கும். ஆமா சின்ன பொண்ணு, அதான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறம் போய் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வேலை செய்யலாம் அப்படின்ட்டு உட்காந்துட்டேன். அப்புறம் நீ வந்தே அவங்க கூட பேசிட்டு உட்காந்துட்டேன். அப்புறம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பாட்டி இருக்காங்கல்ல, உங்களுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சுக்கா நேற்று நைட்டு இருந்து. ஐயோ, என்னாச்சு? என்ன பிரச்சனை? அவங்க எந்திரிச்சு பாத்ரூம் போகலான்னு போயிருக்காங்கக்கா. அவங்க மழை வேற வந்துட்டு இருந்துச்சுல, வழுக்கிட்டு விழுந்துட்டாங்க. அதை வயசானவங்களாம் விழுந்தாவே அவங்க அப்படியே படுத்து படுக்க ஆயிடுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் அப்படியே படுத்து படுக்க இருக்கிறாங்கக்கா. நாங்கள் வீடே திறக்கல, என்ன இத்தனை நேரம் ஆச்சு வீடு திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை தான் போய் பார்த்தாங்க. வீட்டு திறந்து பார்த்தா முடியாமல் படுத்துருக்காங்கக்கா. நைட்டே விழுந்திருப்பாங்க போல, தூக்கிருக்கும் கூட ஆள் இல்லை. பாத்தியா, இதுதான் கால கொடுமைங்கிறது. சின்ன வயசுல அவங்க குழந்தைய எப்படி பார்த்துருப்பாங்கல்ல. இப்போ வயசாயிட்டு கீழே விழுந்தா எழுப்பிடுறதுக்கு கூட ஆள் இல்லாமல் அப்படி அனாதையாக கிடக்குறாங்க. அப்படி என்னன்னு தெரியல, அவன் பையனுக்கு அப்படி விட்டுட்டு போயிருக்கானே பாவம் வயசானவங்கள. பாருங்க, எனக்கே மனசே கேட்கல. அதே நினைப்பாதாக்கா இருக்கு இன்னைக்கு பூரா. அப்படி விழுந்து நைட்டு விழுந்திருப்பாங்க போல, தூக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை, அப்படியே படுத்திருந்துருங்கக்கா. அவதான் வேணும், அவதானே வேணும்னு கட்டி கொடுத்தால மருமகள் நல்லா பாப்பான்னு பார்க்குறாள். நல்லா சொன்னாங்க அப்பயும் 2-3 இடத்துல. ஐயோ அவள் கொஞ்சம் சரியில்லை, அவள் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவா அப்படின்னு 2-3 இடத்துல சொன்னாங்க அவங்ககிட்ட. இல்லை நான் பார்த்துக்கிறதா இருந்தாலும் அப்படின்னு சொல்லி கட்டி கொடுத்தாங்க பையனுக்கு. அப்புறம் இப்போ பாரு, அவங்க தான் அவஸ்தைப்படுறாங்க. வந்து ஒரே மாதத்தில் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டான். அவனும் என்ன, நான் எங்கள் அம்மா கூட தான் இருப்பேன்னு சொன்னான்னு பார்த்தியா, அதுவும் இல்லை. சரின்னு சொல்லிட்டு இந்த பொண்டாட்டி பின்னாடியே போயிட்டான். ஆமாங்க, போல இந்த மாதிரி தான் நடக்குது. ஒரு கொஞ்சமாவது ஒரு மனசிலக்க வேண்டாமாக்கா. நான் ஒரு வயசானவங்களை இப்படி ஒத்தையை விட்டுட்டு போகிறோமே, எப்படி இருப்பாங்க என்ன அவங்களுக்குன்னு ஒரு சின்ன இடமா இல்லாமல் போயிடும். அவங்க வீட்டில் அவங்க பாட்டுக்கு இருந்துக்குவாங்கல்ல. ஆமாம், அப்படி நினைக்கிறோம். அவன் பொம்பளை அப்படி நினைக்கணுமில்ல, ஏதோ ஒரு மூலையில் இருக்கட்டும் வயசானவங்க அப்படின்னு. ஒவ்வொரு அத்தைமாரும் கொடுமை பண்ணுறதுனால தான் இப்படி ஒவ்வொருத்தரும் மாறிடுறாங்கக்கா மருமகங்களா. அது உண்மைதான். வீட்டுக்கு வந்த மருமகளே ஒவ்வொருத்தங்க அந்த கொடுமை பண்ணுவாங்க. அப்படி பண்ணி ஒவ்வொருத்தங்க இறந்தே போயிடுவாங்க. அந்த அளவு கொடுமை பண்ணுவாங்க. பாருங்க, உலகத்தில் அப்படியும் மருமக இருக்கிறாங்க, இப்படியும் அத்தைமார்கள் இருக்கிறாங்க. யாரையும் நம்ப முடியாது. நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. ஏதோ நம்மளுக்கு நேரம் அப்படி நல்ல நேரமாக அமைஞ்சால் நல்லவங்களும் கிடைப்பாங்க, கெட்ட நேரமாக இருந்தால் கெட்டவங்க தான் கிடைப்பாங்க. ஒரு பொண்ணு ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போனால் என்ன கொடுமை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. அத்தை கொடுமை, நாத்தனார் கொடுமை அப்படின்னு. ஒவ்வொரு வீட்டில் மாமனார் கொடுமை கூட இருக்குது. ஆனால் ஒவ்வொரு வீட்டிலும் நல்லா பார்த்துக்குவாங்க, எல்லாரும் சேர்ந்து நல்லா பார்த்துக்குவாங்க, அப்படியும் இருக்குது. ஆனால் எதையுமே நம்ப முடியாது சாமி. நம்ம ஒவ்வொரு வீட்டில் போனால் மருமக போனால் வீட்டை போனோன்னு 1 மாதத்துலேயே பிரிச்சுட்டு வந்துடுறா. அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து பையனை பிரித்து கூட்டிகிட்டு வந்துடுறா. அந்த அளவுக்கு மயக்கி பேசி கூட்டிகிட்டு வந்துடுறா. அவங்க அப்பா அம்மா எத்தனை கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க, என்ன எல்லாம் கொடுத்து வளர்த்துருப்பாங்க, அதெல்லாம் நினச்சி பார்க்குறது இல்லை. வந்தோடனே என் கூட தான் வரணும், இவங்க கூட இருக்கக்கூடாது, அவங்களுக்கு காசு கொடுக்கக்கூடாது, அது கொடுக்கக்கூடாது, இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாதுன்னு கண்டிஷன் பண்ணுறான். அதுபடி நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்னு சொல்கிற ஆளெல்லாம் இல்லை. சரிம்மான்னு தலையாட்டிட்டு போகிற ஆளுங்க தான் இருக்கிறாங்க. என்னதான் சொல்கிறது, நாட்டில் அப்படியெல்லாம் நடக்காது. அவங்களுக்கு ஒரு மனசளவுக்கு இருந்து அந்த மாதிரி கொடுமை எங்கேயும் நடக்காது. சரி விடுங்கக்கா, இதை பற்றி பேசிகிட்டே இருந்தால் நம்ம 2 பேர்த்துக்கு தான் டென்ஷன் ஆகி மண்டையை வெடிச்சிடும். டிவி கொஞ்சம் போடுங்க, ஏதோ ஒன்று செய்தியோ படமோ ஏதோ ஒன்று பார்க்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. பக்கத்தில் தான் இருக்குது சின்ன பொண்ணு, ரிமோட்டு எடுத்து போடு பார்க்கலாம். எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, கிடச்சிருச்சு. அடேங்கப்பா, எடுத்தோடனே யார் வந்திருக்காங்க பாருங்கக்கா, நம்மால் வந்திருக்காங்க. என்ன பண்ணுறாங்க பாருங்க. அதான் பாரு சின்ன பொண்ணு, விஜய் தானே. என்ன விளையாண்டுட்டு கிடக்குறாங்க ஆஃபீஸில் உட்காந்துட்டு. ஐயோ அக்கா, விளையாண்டுட்டு இல்லை, அந்த பையன் எங்கேயோ போய் வெளிநாட்டில் போய் ஜெயிச்சுட்டு வந்திருக்கானம்மா. அவங்க கூட சும்மா போட்டி போட்டு பார்த்துருக்காங்க. அதுதான் பார்த்துட்டு எப்படி சிரிக்கிறாங்க பாருக்கா. ஓ அப்படியா, ஜெயிச்சிருக்கான வெளிநாட்டில் போய், அதான் அவங்க கூட விளையாண்டுருக்காங்களா? ஆமாங்கக்கா, ஏதோ இந்தியாவிலே வச்சு இந்த பையன் தான் ஃபஸ்ட்டு ஜெயிச்சிருக்கிறானம்மா. நல்லது. இந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்லையே. என் பிள்ளைங்க தான் இருக்குது, 2 ஒன்றுத்துக்கு ஆக மாட்டாங்க. அப்படியெல்லாம் எதுவும் சொல்லாதீங்கக்கா. எல்லா குழந்தைங்களும் ஏதோ திறமை இருக்கும், அது வரும், எடுங்க. அப்படின்னு தான் நானும் விட்டு வச்சிருக்கேன்.
பார்த்துட்டே இருக்கலான் இருக்கு ஏக்கா. ஆமாம்மா இருக்கு ஏதோ உங்கள் வீட்டுக்காரங்களை போய் பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குன்னு சொல்ல, அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க நீங்கள். போங்கக்கா, ஏங்க அப்படியெல்லாம் சொல்கிறீங்க? பிடிச்சிருக்கு சொல்கிற. சரி எடு. ஐயோ சின்ன பொண்ணு, வெளியே என்ன சின்ன பொண்ணு அவ்வளோ பெரிய சத்தம், என்னாச்சு? நட போய் பார்க்கலாம். ஆமாங்க்கா, எனக்கும் ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. வாங்க போய் பார்க்கலாம்.